வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களை அவதானம், விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. கோவில் பிரசாதத்தில் இருந்த பாம்பு, அதிர்ச்சியில் பக்தர்கள். வேன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, ஒருவர் படுகாயம். போலி போலீஸ் அதிகாரிகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. டிப்பர் வாகனம் உளவு இயந்திரம் மோதி விபத்து, மூவர் காயம். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் சில பகுதிகளுக்கு சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் புலனறுவை மாவட்டத்திற்கும் சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நேற்றிரவு 11:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டரிலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மாத்தறை கொடகம ஹித்தெட்டிய பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. மாத்தறையிலிருந்து அக்குரெச நோக்கி பயணித்த வேன் ஒன்று மீண்டும் மாத்தறையை நோக்கி திரும்பும் போது பின்னால் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேனுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் அதிகாரிகள் என கூறி பல்வேறு பிரதேசங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களிடமிருந்து பெறுமதியான பொருட்களை அபகரிக்கும் கும்பல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான கும்பல் தொடர்பில் தகவல் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். போலீஸ் அதிகாரிகளின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான கும்பலுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பக்தர்களுக்கு வழங்கிய பிரசாதத்தில் உயிரிழந்த குட்டி பாம்பு இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கிருஷ்ணகிரி ஓசூர் தேர்பேட்டை பகுதியில் உள்ள மலை மீது மரகதாம்பிகை சமேத சந்திர சூடேஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோயில் வளாகத்தில் பிரசாதம் விற்பனை கடை உள்ளது. இங்கு புளியோதரை, தயிர் சாதம் உள்ளிட்ட பிரசாதம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெங்களூரைச் சேர்ந்த மதனிகா என்ற பக்தர் பிரசாத கடையில் வாங்கிய புளியோதரை பிரசாதத்தில் உயிரிழந்த நிலையில் குட்டி பாம்பு இருந்துள்ளது. இது தொடர்பாக கோயில் செயல் அலுவலர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தனர். இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் சாமிதுரை பேசுகையில், கோயிலில் பிரசாதம் விற்பனை செய்ய திருச்சியைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவர் ஒப்பந்தம் பெற்றுள்ளார். இங்கு விற்பனை செய்யப்பட்ட புளியோதரையில் குட்டி பாம்பு உயிரிழந்த நிலையில் இருந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து விற்பனைக்கு வைக்கப்பட்ட பிரசாதங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு அளிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறோம் என தெரிவித்துள்ளார். மாவனல்ல ரம்புக்கணை பகுதியில் பட்டவள மகா வித்தியாலயத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் வாகனம் ஒன்று வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த உளவு இயந்திரத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்தின் போது உளவு இயந்திரத்தில் இருந்த 3 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எதிர் திசையில் பயணித்த வாகனங்களின் ஒளி காரணமாக டிப்பர் வாகனத்தின் சாரதி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த உளவு இயந்திரத்தை சரியாக கவனிக்காததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்களை அவதானம், விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை.
கோவில் பிரசாதத்தில் இருந்த பாம்பு, அதிர்ச்சியில் பக்தர்கள். வேன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, ஒருவர் படுகாயம். போலி போலீஸ் அதிகாரிகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. டிப்பர் வாகனம் உளவு இயந்திரம் மோதி விபத்து, மூவர் காயம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.